கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர், வெள்ளாளப்பாளையம், முடசூர், குள்ளம்பாளையம் ஆகிய ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் கோபிசார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூர், வெள்ளாளப்பாளையம், குள்ளம்பாளையம், முடச்சூர் ஆகிய கிராம ஊராட்சிகளை கோபி நகராட்சியுடன் இணைப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மேற்கண்ட 4 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கோபிசார் ஆட்சியரிடம் மனு அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 4 ஊராட்சிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் திரளாக கலந்து கொண்டு தங்களது கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிபோவதுடன் வீடு மற்றும் கடைகளுக்கான வரி உயர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அதன் காரணமாக ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். என்ன பண்ணுவாங்க? 4 பஞ்சாயத்துக்காரரும் என்ன பண்ணுவாங்க? அதை சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு வழி பண்ணிட்டு நீங்க எதா இருந்தாலும் பண்ணுங்க. ஏன்னா 100 நாள் வேலை இல்லாம வரிக்கு இந்த 100 நாள் வேலை இருந்தால் தான் மக்கள், வயசானவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு பழைக்கிறீங்களா இதை நம்பிதான் இருக்கிறாங்க. நகராட்சி எடுத்துட்டீங்கன்னா எங்களால் வரி போட்டிங்கனாலும் வரி கட்ட முடியாதுங்க. எல்லாம் ஏழை மக்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலும் வருவதற்கு தடை செய்யப்படும். ஆகவே இந்த நகராட்சியோடு இணைப்பதற்கு எங்கள் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக நாங்கள் மிகுந்த ஆட்சேபனை தெரிவித்திருக்கின்றோம். மேலும் எங்களுடைய